தண்ணி இணைந்த ஆற்றலாய் கைலாயமாக சிவகூரை வந்து உணர்த்தி இறை உரை அகத்திய பேருரை அதையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற தருணம். இதுக்கு மேலே எப்படி கைலாயத்தை இடம்பெயர்த்து அமர வைக்க முடியும்? கைலாயம் இடம்பெயர்ந்து அமர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அது சூட்சமத்தில் எல்லாருக்கும் தெரியும். இங்கே என்ன நடக்கு, கைலாய பணி நடக்கு, என்ன விஷயங்கள்லாம் அங்கே நிகழ்ந்துக்கிட்டுன்னு சீடர்களுக்கு தெரியும். ஆனால் இயல்பில் இதுக்கு மேலே எப்படி கைலாயம் வரும்? சிவம் ஆற்றிய உரை, அகத்திய பெருமான் ஆற்றிய உரையெல்லாம் கேட்கும்போது இது கைலாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து பூலோகத்தில் இப்போ இங்கே இல்லை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அங்கங்கே இருக்கிறவங்க நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கல. இது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன இது எங்கெல்லாம் நடக்க போகுது? அங்கங்கே கிளைச்சபைகள் உள்ள இடங்களுக்கெல்லாம் பரவப்போகுது. அப்போ அது இல் சபைகளாக மாறப்போகுது. அந்த வளாகங்கள், அந்த நகரங்கள், அந்த பகுதிகளெலாம் இல் சபையாக மாறி திருப்பி கிளைச்சபைகளாக உருவாக்க போகுது இல் சபைகள். அப்படிங்கிற கைலாயம் வந்து உட்கார்ந்த இடம் எல்லா இடத்தையும் கைலாயமாக மாற்றல. யுகம் கலியுகம். கைலாயம் இருக்கிற இடத்துக்கு நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வேற்றுலகம் சென்றுவிடும். அதைத்தான் வந்து சித்தர்கள் வடிவமைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் சிவமாமா மாற்றணும், சீடர்களையெல்லாம் சிவமாக மாற்றக்கூடிய அற்புதமான பணிதைத்தான் சிவ சபை இந்த இப்படி நிகழ்வுகள் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே இயல்பில் உட்காந்து பிரமிப்பில் இருக்கீங்க. இந்த பிரமிப்பு எப்பவும் இருக்கணும். சபையில் இது நிகழுது. இந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு கணப்பொழுதும் நேரப்பொழுதும் நொடிப்பொழுதும் பார்த்துக்கிட்டு பறைசாற்று நிலைகளில் பார்க்குறவங்களுக்கும் இதுக்கு மேலே ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய எல்லை எங்கே ஆசிரமத்துக்கு போனாலும் சரி, எங்கே எல்லாம் ஜீவ சமாதிகள் அங்கங்கே தேடி அலைஞ்சி அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி முட்டி மோதி அகத்தியத்தை தேடி சிவத்தை தேடி காக்கபுஜண்டரை வசிஷ்டரை விஸ்வாமித்திரரை தேடி செல்லுத கூட்டம் அங்கங்கே இருக்குது. ஆனால் அவங்க எல்லாம் இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடங்களுக்கும் போங்க, ஆனால் பிரபஞ்ச சுழல் மையம், பிரபஞ்ச அந்த அதிர்வு உருவாகக்கூடிய இடம், நம்ம யுகத்தை மாற்றக்கூடிய இடம் வந்து எல்லாரும் இந்த சுழல் மையத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் அங்கங்கே தேடி அலையவன் அதை செய்யணும், இதை செஞ்சிடணும், அப்படி ஆக்கிடணும், இப்படி ஆக்கிடணும், மக்களுக்கு இந்த சேவை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எல்லையை நோக்கி வர்றதுக்கு வந்து அழைப்பு விடுக்கும். பகிரங்கமாக அழைப்பு விடுக்கும், வாங்க. ஆனால் வர்றவங்க எல்லாரும் தன்னை தாழ்த்தி சிவத்தை உயர்த்தித்தானே வைக்கணும். அதான் கையை மேலே தூக்கி நிற்கணும்னு சொல்லப்பட்டு இருக்குது. அப்படி நோக்கி வரையில் அவங்க அங்கெல்லாம் இருந்து பெற நினைக்கின்ற விஷயங்கள் பெற முடியாமல் பெற நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையை அடையணும், அந்த நிலையை அடையணும், இந்த நிலையை அடையணும். ஏன்னா சிவத்தை பார்த்துருப்பாங்க. பூர்வ ஜென்ம புண்ணியங்கள்னால சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்காரு, அகத்திய பெருமான் காட்சி கொடுத்துருக்கலாம், அம்பாள் காட்சி கொடுத்துருக்கலாம், முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்கலாம், யாரோ அவங்களுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் காட்சி கொடுத்துருக்கலாம். பூர்வ ஜென்ம புண்ணியங்களால் 1-2 வார்த்தை செவிப்பறைகளில் வந்து விழுந்து எதிரொலிச்சிருக்கலாம், பிரபஞ்சத்தோட ஓசையை உணர்ந்திருக்கலாம். ஆனால் அதை வச்சுக்கிட்டே அவங்க நான் தான் சிவம், நான் தான் அகத்தியன், நான் தான் விஸ்வாமித்திரர், நான் தான் என்னையை மிஞ்சின ஆள் இல்லை அப்படின்னு ஒரு நிலை வந்து அறியாமைன்னு சொல்லப்படுது. அதை வந்து தப்புன்னு சொல்லலை. நீ உணர்ந்தது உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள்னால, நீ செஞ்ச நல்ல விஷயங்கள்னால ஒரு சிறு நொடிப்பொழுது, ஒரு சிறு நேரப்பொழுது, கண் இமைக்கிறதுக்கும் உள்ளான நேரங்களில் பார்த்ததுக்கே இவ்வளவு ஆனந்தப்பட்டு, இவ்வளவு தாடியை வச்சு நீ இந்த குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு வஸ்திரம் தரித்து காவி வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு ஆசிரமம் போட்டு உட்கார்ந்துருக்கிய, எங்கே இடைவிடாது வந்து தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இடைவிடாது பேசிக்கிட்டு இருக்காங்க, செவிப்பற அதிர அங்கே ஓசை கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுதி அப்படின்னு பார்த்தான்னா ஒன்றுமே இல்லாத நிலையில் வரும்போது இங்கே அதே தகுதியாக எடுத்துக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு வரையில் அதை தகுதியாக எடுத்துக்கிட்டாங்க.
சிறார்களுக்கு முதக்கும் இங்கே சிவசபையில் காட்சி கிடக்கு, இல்லத்தரசிகளுக்கு காட்சி கிடக்கு. இகலோகத்தில் எத்தனையோ விஷயம் பொருளியல் சார்ந்து அவங்க வாழ்வியல் சார்ந்த முறைகளுக்கு இருந்த போதும் அதெல்லாம் மாய நிலைகள். தேவைக்காக, பசிக்காக, இருப்பிடத்திற்காக, எதிர்காலத்தை பிள்ளைகள் வழி நடத்தி செல்வதற்காக அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே மட்டும் வச்சுக்கிட்டு இவையெல்லாம் மாய நிலை. உயர்நிலை உள்ளுக்குள்ள சிவநிலை, சிவப்பெருநிலை இருக்குது. அதை இந்த விஷயங்கள் களி காமிக்கத அந்த அந்த அச்ச விஷயங்களை வச்சு பயப்படாமல் தைரியத்தோட எதிர்கால திட்டமே சிவத்தை அடையாளம் பார்க்கணும், தனக்குள்ளே இருக்க உயர்நிலையை அடையாளம் பார்க்கணும், உன்னத நிலையை அடையாளம் பார்க்கணும், அந்த ஞான பெருங்கடலின் ஆழத்தை பார்க்கணும். அப்படிங்கிற நிலையை மட்டும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இகலோக பயணங்கள் எல்லா விஷயங்களையும் எல்லா பொருளியல் எல்லா நிலைகளையும் அது மாய நிலைகளே அப்படிங்கிறது. எக்காலத்தில் அந்த நேரத்தில் இமைக்கின்ற நேரத்திற்கு உள்ளாக கூட அதனுடைய தன்மை இல்லாமல் போயிடும். அதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு இருக்குது. ஆனால் இறைநிலை உள்ளுக்குள்ளே இருக்கிற நிலையை தட்டி வெளியே எழுப்பி வெளியே கொண்டு இறையாக மாறையில் நீ எதுக்கும் இறையாக மாற்ற கலியுகத்துக்கு. ஏன்னா இறையே உனக்குள்ளே உட்காரையில் எல்லாமே உனக்கு இறையாகிரும். எல்லா களி நிலை இருக்குல்ல, சாக்கடை நிலைகள், அதுதான் உனக்கு இறையாகிரும். நீ இறையாகவே வளம் வருவ அப்படிங்கிறத சொல்லி, இதெல்லாம் ஆதி கைலாய நூல் தான். இதெல்லாம் என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், என்ன விஷயங்களும் தெரியாது. அது இறை ஆற்றல், இறை தான் அந்த நிகழ்வு அதுக்குள்ளே இருந்து நிகழ்த்துவாங்கன்னு சொல்லி, இதெல்லாம் இறையால் மட்டும்தான் இதெல்லாம் சத்தியம் சாத்தியம். அது நித்தியமாக நிகரில்லாமல் நடந்துக்கிட்டே வரும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் இறை நூலில் இருந்தே எடுத்து உங்கள்கிட்ட ஏம்பி அகத்திய பெருமானுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தொண்டை எல்லாம் சிவம் பேசி அகத்திய பெருமான் உக்ர குரலில் பேசி அற்புதமாக அமர்ந்திருக்கிற தருணையில் அவர் செவிக்கு விருந்தளிக்கும் போது தொண்டை இதமாயிரும் அகத்திய பெருமானுக்குன்னு சொல்லி, அதுக்கு பிறகு அகத்திய பெருமான்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. எதுக்குள்ளேயும் ஊழ்வினை சம்பந்த விஷயங்களை பூத்திடக்கூடாது. அதுக்கெல்லாம் 21 காயின்ஸை முடிஞ்சு வைக்க சொல்லிட்டார் அகத்திய பெருமான். 21 காயின்ஸ்கிட்ட போய் வேண்டுங்க, என்னன்னாலும் வேண்டிக்கோங்க, என்னன்னாலும் சொல்லிக்கோங்க. அது தட்சணையாக ஏற்றுக்கிட்டு அங்கே அகத்திய பெருமான் தான் அங்கேயும் உட்காந்துருப்பார். பிரபஞ்சம்தான் அங்கேயும் இருக்கும். நீங்கள் அங்கே சொல்லது கேட்கும். இங்கே கணங்கள் எல்லாம் இப்படி ஆர்ப்பாரம் விட்டு நிற்கல. இதை நினச்சாலே நம்ம ஊழ்வினைகள்லாம் பறந்துடும். அப்புறம் அதையே நம்ம மேலே கொடி மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த சிவப்பு கொடி ஆட்டினா இருக்கான் அங்கிட்டு போதான்னு சித்தர்கள் அங்கிட்டு போயிடுவாங்க, தேவர்கள் அங்கிட்டு ஓடிடுவாங்க. அதனால் அந்த அபாய கொடியை சுருட்டி கையில் வச்சுக்கோங்க. அது உங்கள் 21 காயின்ஸில் போய் காமிக்க கொடியை அங்கே விரித்து ஆட்டுங்க. இங்கே அமைதி கொடி, இங்கே வெள்ளைக்கொடி தான் காமிக்கணும். எல்லாம் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிக்கணும். நம்மளோட எத்தனை பேர் அங்கங்கே இடக்கான், ரோட்டில் இடக்கான், அங்கே இடக்கான், அங்கே அவையம் இல்லாமல் இருக்கான், சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கான், அங்கே பிள்ளைலாம் மண்ணை தின்னுக்கிட்டு இருக்கு ஒரு நாட்டில். அந்த அவலங்கள்லாம் நடக்கல. நம்மளாம் நல்லா சாப்பிட்டு எல்லா விஷயங்களும் இருக்குது. சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் சிவசபை தொடர்பில் இருக்கல, உயர் ஞானம் அடையலை. அதெல்லாம் நமக்கு மலைக்கு முன்னாடி மாதிரி தெரியும் அது. அதனால் எல்லோரும் சிவசபையில் இருக்கிறவங்க எல்லாம் நடக்குன்னு நினைக்க நடந்துடும். என்ன எல்லா விஷயங்களும் சூட்சமாக அதுக்கு ஒரு கணங்கள் இருக்குது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அதுக்கு அதை சரி பண்ணக்கூடிய நிலைகள் பெரிய விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா எப்படி நீங்கள் வேண்டுதல் வைங்க நாங்கள் பார்த்துக்கிடுவோன்னு சொல்ல முடியுமா அகத்திய பெருமான்? அதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட், அதாவது அது என்ன ஸ்லீப்பர் செல்லும்பாங்கல்ல, அது மாதிரி அமைதியாக அது அதோட பணியை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த கணங்கள்லாம் அதுக்கு தனி டீம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க கவனிச்சுக்கிடுவாங்க நம்மளை. இப்போ நீங்கள் அடைஞ்ச உயர் காட்சிகள், உயர்நிலை காட்சிகள், இப்போ அந்த அந்த பதிவை கொடுங்க, முதல்ல அதுக்கு பதில் சொல்லிடுவோம். அதாவது சிவசபை தொடர்பாளர் அவர் ஆனந்தராஜ், அந்தம்மா பேர் வேணி தம்பதிகளோட புதல்வி ராஜபாண்டி, வேணி தம்பதியோட புதல்வி. அவங்க பேர் என்ன பேர்? வேணி மகாவேரு தெரியாது. அவங்க புதல்வி எந்த செல்லில் இருக்குது?
யாருக்கு எனக்கு அனுப்பிட்டேன்னு இருக்காங்க. ரெண்டு ரெக்கார்டிங்காக போட்டிருக்காங்க. இருந்தாலும் அகத்தி பெருமாட்ட சுருக்கமாக சொல்லிடும். செய்து